Hello guys, welcome back to the channel Starting After 40. I never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotion. சேனலுக்கு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ அத்தனையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ ஆடியோ மட்டும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ். இன்றைக்கி நான் சென்னையில் மீன் பிடிக்க போகிறேன். மீன் பிடிக்கிறது எங்கன்னு பார்க்குறீங்களா? சென்னையில் மீன் பிடிக்கிற இடமா அப்படி ஒரு இடம் இருக்குங்க. வாங்க போய் பார்க்கலாம். நான் இன்னைக்கு போயிருக்கிற லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தோம்னா ஆவடி பட்டாபிராம், அது பக்கத்தில் இருக்கிற சென்ட் பீட்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். அது போகிற வழியில் இது ஆக்சுவலி ஒரு கனெக்டிங் ரோடில் இருக்குது. டுவர்ட்ஸ் சென்ட் பீட்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் போகிற வழியில் சடனாக பைக்கில் போகும்போது பார்த்தேன். அதனால தான் மைக் கூட எடுத்துகிட்டு போல டக்குன்னு இறங்கி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசு ஞாபகங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 கப்பிகள், என்ன வேற என்ன கையில் கத்தி கபடா எல்லாம் வச்சுருந்தாங்க. மீன் அடிக்கிறாங்களாம், அடித்து பிடிப்பண்ணாங்க. அது எப்படின்னு தெரியல. நானும் பார்த்தேன். மீன் வலிக்கிட்டு போச்சுருந்தாங்க. எனக்கு ஒன்றும் கண்ணுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, வயசாகிடுச்சு. ஆஃப்டர் 40ல் இந்த மாதிரி போய்ட்டும் நிற்கவும் முடியாதுங்க. சின்ன வயசில் நானும் இந்த மாதிரி போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி இருக்கும். மழை பெஞ்சு இந்த மாதிரி ஆற்றுல தண்ணி ஓடும்போது என்ன ஆகும்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போயிட்டு மீன் பிடிப்போம். சில நேரம் கப்பீஸ் கிடைக்கும். ஒரு 2 தடவை ஃபைட்டர் ஃபிஷ் கூட கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த மீன், இந்த ஜிலேபி மீன், அது கெண்டை கெளுத்தின்னு நிறைய சொல்லுவாங்க. அந்த மீன் நிறைய கிடைக்குங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆவடி சென்ட் பீட்டர் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற ஏரி, சின்ன ஏரி. இந்த ஏரியில் மழை எப்போ வந்தாலும் இந்த மாதிரி தண்ணி ஆறு மாதிரி ஓடும்போது மக்கள் எல்லாமே மீனும் பிடிப்பாங்க. சின்ன பசங்க குடும்பத்தோடு இங்கே லேடிஸ்லாம் குளிப்பாங்க. நல்லா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த ஆவடியில் இருக்கிற ஏரி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் குளித்தா ஜுரம் எதுவுமே வராது. ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டு பண்ணலாம். மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த இங்கே குளிச்சா எதுவுமே வராது, நோய் நொடிலாம் எதுவுமே இருக்காது. இந்த மீன் பிடிப்பாங்க. இதில் இருக்கிற மீன் ஜிலேபி, கெண்டை, பறவை மீன், அப்புறம் தேலி மீன், இந்த மீனெல்லாம் கிடைக்கும். குழம்பும் வைப்பாங்க, வறுத்தும் சாப்பிடுவாங்க. உடம்புக்கு எந்த கேடும் நோயும் வராது. நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான மீன், ஓடுற தண்ணியில் பிடிக்கிற மீன் நல்லாயிருக்கும். இந்த பையனை பார்க்கும்போது தான் ரொம்பவே ஆசை வந்துடுச்சு. சும்மா இல்லைங்க, பையனும் அவங்க அப்பாவும் வந்திருந்தாங்க. அப்பா நடுவில் நின்று பையனுக்கு தைரியம் சொல்லி அதை பிடிச்சிட்டு வாடா, பொறுமையாக நடந்துவான்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சு விளையாட விட்டார். பையனும் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணான். இந்த பையன் மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனையோ லேடிஸ் இருந்தாங்க, குழந்தைங்க இருந்தாங்க. எல்லாருமே குளித்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இந்த இடத்துல. கவலை இல்லாமல் இந்த பசங்க குளிக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால தான் இதில் டைம் லேப்ஸ் கூட எடுத்தேன். அவங்க என்னென்ன போகிறாங்க வராங்க, எப்படி ஓடி குதிக்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவே இருந்தது. இந்த ஒரு காட்சியை பார்க்குறதுக்கு. ஜாலியாக மீன் குடிக்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வராங்க எவ்வளோ பேர் நம்ம காட்டுங்க. அப்புறம் எல்லாம் நம்ம பசங்களா உள்ள அப்புறம் பேசி போனாங்க. அப்புறம் என்ன விஷயம்னா இதெல்லாம் மீனை இல்லை கட்டியை வச்சுருவாங்க, வச்சு குடிப்பாங்க. கட்டியா அதெல்லாம் காமிங்க. அதை பண்ணி அழிச்சிடுவாங்க.
வேறு சில தம்பிகள் ஸ்லோ மோஷனில் டைவ் அடித்து காட்டுறாங்க. அதோ ஒன்று, அப்புறம் 2 3 பேரும் டைவ் அடித்து காட்டினாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை தான் பண்ண முடியல. இந்த வீடியோ முக்கியமாக எடுக்கிறதுக்கு என்னென்னு காரணம்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடியே உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் சென்னையில் இருக்கிற என்னென்ன இடம் இருக்குது, ஏது இருக்குன்றத போய் நம்ம பார்க்கலான்ட்டு. ஃபேன்சியாக இல்லாமல் சென்னையில் ஆக்சுவலி வாழக்கூடியவங்க அவங்க தினம் ஒவ்வொரு நாளும் எங்கே இருப்பாங்கன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி சென்னையில் என்னென்னலாம் இடம் இருக்குன்றதே நம்ம போய் பார்த்து வரலாம்.